மீகா எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். வெளிச்சம் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒன்று. இப்போ கூட இந்த வெளிச்சம் இல்லைன்னா வசனத்தை படிக்க முடியாது. அப்போ நமக்கு வாழ்க்கையில் வெளிச்சம் ஒவ்வொன்றுக்கும் அவசியமாக இருக்கிறது. இந்த முழு வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பான். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நஷ்டங்கள், காலதாமதங்கள், சில குடும்பமான தோல்விகள், பதற்றங்கள், கலக்கங்கள், குழப்பங்கள், பல காரியங்கள் உண்டு. ஏதாவது வந்த உடனே மனசு சோர்வா போயிடும். மனசு சோர்வடையும் போது ஒரு மாதிரி ஒரு இருள் வந்துடும். இருள் வந்தா என்ன அர்த்தம்னா செயல்பட முடியாது. இருள் எங்க இருக்கிறதோ, ஒரு மனிதன வாழ்க்கையில இருளான காரியம் எப்படி வரும், நேரம் வந்து இருள் உட்காராது. ஏதாவது குழப்பத்தையும் மனக்கலக்கத்தையும் சண்டைகளையும் வாக்குவாதங்களையும் ஏதாவது ஒன்று கொடுத்து, சரீர பலவீனங்கள், யார் மூலமாக வருகிற கஷ்டங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்து வாழ்க்கையில ஒரு இருளை உள்ள அனுப்பிவிடுவான். அதான் சொல்றாரு, என் சத்துருவே எனக்கு விரோதமா நீ சந்தோஷப்படாத. நீ வந்து எனக்கு ஏதாவது ஒரு இருளை அனுப்பிட்டு என் குடும்பத்துல பிரச்சனை பண்ணி, என் சரீரத்துல பிரச்சனை பண்ணி, என்னுடைய வாழ்க்கை செயல்பட முடியாமல், ஒருத்தர் சொல்லிக்கார வேத அரசியலர், நான் செயல்பட முடியாம போனா என்ன, அந்த அளவுக்கு ஒரு செயல்பட முடியாத மனுஷனா என்ன மாத்திரம் நினைக்கிற. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் எழுந்திருக்கும் போது எப்படி எழுந்திருப்பேன்னா, நான் இருள நீ தள்ளிட்டுன்னு நினைக்கிற, ஆனா கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஒரு விதமான கஷ்டங்கள், பாதிப்புகள், இருள் நம்மை மோதும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லணும், நீ தள்ளு. சங்கீதம் 118 சொல்ல முடியுங்க, சாத்தானோ என்னை விழத்தள்ளினான், கர்த்தரோ என்னை தாங்குகிறார். நான் அப்போ சொல்றேன், உனக்கு தள்ளதான் தெரியும், எங்க ஆண்டவருக்கு தாங்க தெரியும். அதான் நான் பார்க்கணும். நீ என்னை விழத்தள்ளினாய், எங்க விழத்தள்ளிட்டேன்னா இருள விழத்தள்ளிட்ட. கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். ஆமா, நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கும்போது அறியாமையில் உள்ள ஏதோ ஒரு காரியத்தில் நான் தவறு செய்திருப்பேன். ஆனால் அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். சில நேரங்களில் என்னங்க இது ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி பாரமா இருக்குது, கஷ்டமா இருக்குது, என்னன்னு புரியாம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்ப கூட பாருங்க, அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். ஒருவேளை சில அப்படிதான் பேசுவாங்க, இவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, ஏதோ பாவம் பண்ணிட்டாங்க, அதான் இது நடந்துருச்சு. இது இன்னைக்கு பேசுறது இல்லை. பைபிளில் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போதே கேட்டாங்க, இவன் இப்படி கண் பார்வை இல்லாது இருப்பது இவன் செய்த குற்றமோ, இவன் முன்னோர் செய்த குற்றமோன்னு கேட்டாங்க. இது எதனால வந்தது? அப்படி நம்ம ஏதாவது குடும்பத்துக்கு பாதிப்பு இருந்தா, அவங்க அப்பா அப்படி இருந்தா இல்ல, புள்ள அப்படித்தான் இருப்பான், பேச மாட்டாங்க. பேசும். அவங்க தாத்தா போய் தெரியாது, உங்களுக்கு தெரியாதுங்க, அவர் இப்படி இருந்தாருங்க, அதாங்க இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் இருந்தாலும் ஆண்டு சொல்றாரு, ஏதோ சூழ்நிலை இருந்துச்சு, ஆனால் கர்த்தர் எனக்காக வழக்காடுவார். அல்லேலூயா. சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று நம்மை சாத்தான் தள்ளிவிடும் பொழுது, நாம் சரியான பாதை நிற்கும் போது கர்த்தர் விட மாட்டார். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். 2 வார்த்தை சொல்லுகிறார். முதல் வசனத்துல கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். அடுத்த வசனத்துல அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். காஸ்பல் சுவிசேஷம் சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவுக்கு நன்மை மட்டும்தான் செய்ய தெரியும், அவருக்கு தீமை செய்ய தெரியாது. பிசாசுக்கு தீமை மட்டும்தான் செய்ய தெரியும், அவனுக்கு நன்மை செய்ய தெரியாது. நம்ம ஆண்டவர் நமக்கு நன்மை தான் செய்வார். ஒரு நாள் தீமை செய்ய மாட்டோம். ஐயோ தீமை செய்ய நினைக்காதீங்க, இன்னையிலேருந்து நல்லா தீர்மானம் பண்ண, நல்லா நினைச்சிங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தை, நம்ம பிள்ளைகளெல்லாம் ஒரு நன்மையான பாதை நடத்துகிறார். கர்த்தர் வீட்டின் தலைவராக இருக்கிறார், அவர் நன்மை செய்கிறார். ஒரு நாள் தீமைக்கு வாசலை திறந்து கொடுக்கவே மாட்டார். தீமை செய்யறதெல்லாம் பிசாசு. அதனால தான் அந்த தீமை செய்கிற பிசாசு தள்ளினாலும் கர்த்தர் சொல்றார், நான் உன்னை தூக்கிடுறேன், நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எந்திரிப்பான். அப்ப என்னால் அந்த விசுவாச அறிக்கைக்கு காரணம் என்ன? கர்த்தர்
என் இருளை வெளிச்சமாக்குகிறார். நாம் மாத்திரம் வெளிச்சத்தில் வருவதல்ல, நம்முடைய வெளிச்சத்தினால் அநேகர் வெளிச்சத்தில் வருவார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் வாசிப்போம். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கிடவது. உங்கள் வெளிச்சம் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கிடவது. மத்தேயு 6:23. உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கு. அப்ப இருளை நாம தான் வர வச்சுக்கிறோம். கண் எப்ப கெட்டு போவோம்? கண் பாதிப்பு, இந்த கேட்ராக்ட், இந்த கண் பார்வை போச்சு, அதை பத்தி சொல்லல. கண் கெட்டு போச்சு என்று சொல்லுவது நல்ல பார்வையிலிருந்து, அந்த பார்வை தான் மனுஷனுக்கு எப்படி அதிகமா இந்த மூக்கு வாசனையோ காதில் கேட்பதை விட இந்த கண் தான் அதிகமான காரியங்களை பார்த்து அது தன் சரீரத்தை இருளாக்க செய்கிறது. ஆகவே நம்முடைய கண் நம் சரீரத்தை இருளாக்காதபடிக்கு நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஏசாயா 60:3. உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் உன்னிடத்தில் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு. அப்ப எப்படி ஒரு நிலவை பார்த்த உடனே ஜனங்க சந்தோஷப்பட்டு நிலவை கிட்ட வந்து ரோட்டில் நின்று பார்த்து சந்தோஷமா செயல்பட்டது போல உன்னிடத்துல காணப்படுகிற வெளிச்சத்துல ஜனங்கள் வருவார்கள். அல்லேலூயா. நம்மளை பார்த்து அந்த இருளான காரியங்கள் இல்லாது இருக்கும்போது வெளிச்சம் பிரகாசிக்கும். அதான் பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில், அதிக பாவம் அசுத்தறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பாவ இருள் கண் முன்னாடி இருக்கு. ஆனாலும் அதை பார்த்து என் கண்ணு கெட்டு என் சரீரம் கெட்டு போகாதபடிக்கு நான் வாழும்பொழுது என் வெளிச்சத்துக்கு என்கிட்ட வெளிச்சங்கதுன்னு நம்ம யாரும் சொல்லலை. ஒரு நாள் நிலவு என்னிடத்தில் வெளிச்சம் இருக்கிறது, நான் சூரியனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறேன் பாருங்கள் அப்படி என்று அது கூக்குரல் இடுவதில்லை, அழைப்பதும் இல்லை. ஆனால் நாம் அதை பார்க்கிறது போல தேவ ஜனமே, உன்னிடத்தில் உள்ள வெளிச்சத்துக்கு ஜனங்கள் வருவார்கள். அப்போஸ்தலர் 13:47. பூமியின் கடைசி பரியந்தம் ஆல் நேஷன்ஸ் ஆல் லாங்குவேஜஸ் போட்டிருக்கு. எல்லா நாட்டுக்கும் எல்லா மொழி உள்ள மக்களுக்கும் உன்னை நான் ஒளியாக வைத்தேன். எனக்கு மாத்திரம், என் குடும்பத்துக்கு மாத்திரம், என் திருச்சபைக்கு மாத்திரம் என்று அல்ல, நான் உன்னை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷ சகல ஜாதி என்று சொன்னால் ஆல் நேஷன். ஆண்டவர் சொல்ல எல்லா ஜனங்களுக்கும், எல்லா தேசத்து ஜனங்களுக்கும், எல்லா பாஷைக்காரருக்கும் கர்த்தர் நம்மை ஒளியாக வைத்திருக்கிறார். பிலிப்பியர் 2:14-15 வாசிப்போம். நான் வீணாக ஓடினதிலும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை, கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாகி இருப்பதற்காக ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்விடங்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்தையின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தரிடத்திலிருந்து வெளிச்சத்தை வாங்கி பிரகாசிக்கிற நீங்கள் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து வந்ததே இருளுக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் குதித்தாராம், தாவி வந்தாராம். இவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் பாருங்க. அவர் அப்படி ஏன் தாவி வந்தார்னா, இருள் இருக்கிற எனக்கு கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்க.